எவ்வளவு பெரிய படிப்புகள் படித்திருந்தாலும், எவ்வளவு நல்ல வேலை இருந்தாலும், எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும், நல்ல ஸ்டேட்டஸில் இருந்தால் கூட நம்மை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை வழிநடத்துகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி, நமக்கு ஒரு மென்டார் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அநேகர் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கே எல்லாம் தெரியும் என்கிற ஒரு மனநிலை வந்தது. ஏன்னா ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துடணும், வந்த உடனே நமக்கு அப்படி ஒரு ஒரு மாற்றம் உண்டாயிருது. உடனே எனக்கே எல்லாம் தெரியுது, எனக்கு எதுக்கு இன்னொரு ஆள் வந்து சொல்லணும், நானே எல்லாமே படித்து நானே தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வந்து ரொம்ப ஆபத்தானது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஒரு வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணுகிறார், நமக்கு அறிந்திருக்கிறோம். அவர் வந்து இரத்தத்தின் பெருந்துளிகளாய் ஒரு வேர்வை விழும்படி ரொம்ப வியாகுலப்பட்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார், அடுத்து அந்த சிலுவை பாடுகளுக்கு முந்தி. அப்போது அந்த நேரத்தில் கூட பாருங்கள், ஒரு தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினான், திடப்படுத்தினான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது தேவாதி தேவன் மானிட அவதாரம் எடுத்து அவர் வந்து அவருக்கே வந்து அவர் ஜெபிக்கும் போது அவரை ஆறுதல் படுத்துறதுக்கு, அவரை திடப்படுத்துகிறதுக்கு ஒரு தூதன் வந்து தேவைப்படுது. அப்படிங்கும்போது நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அப்போ இந்த தவறை வந்து நம்ம செய்கிறதுனால நம்ம அநேக காரியங்களை நாம் இழந்து விடுகிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 29:15 நீங்கள் வாசிச்சீங்கன்னா, பிறம்பும் அறிந்து கொள்ளுதலும் ஞானத்தை உண்டாக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அப்போ பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் தான் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறது. ஞானம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் நமக்குள்ளே இருப்பது, நமக்கு கொடுப்பது. அப்போது இந்த பிறம்பும் கடிந்து கொள்ளுதல் என்பது தான் நமக்கு அந்த மென்டார்ஷிப், நமக்கு ஆறுதல் சொல்லுறதுக்கு, நமக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு, அறிவுரை சொல்லுறதுக்கு, நம்மை கடிந்து கொள்வதற்கு, நம்மை திருத்துவதற்கு, நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை சுட்டி காட்டுகிறதற்கு ஒரு எல்டர், ஒரு மென்டார், ஒரு வழிகாட்டி, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை விட்டு விடுகிறது மிக மிக துர்பாக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், எனக்கே நானே தெரிஞ்சுக்குவேன், என்னாலேயே படிச்சுக்க முடியும், நான் ஒரு செல்ஃப் லேர்னர்னு சொல்லி நம்ம போனோம் அப்படின்னா, நிச்சயமாகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான். நாம் சார்ந்திருக்கிற சபைக்காவது, நம்முடைய மேய்ப்பருக்காவது, நம்முடைய போதகருக்காக, யாருக்கு இந்த மாதிரி நம்மை உருவாக்கின தேவனுக்கும் நம்ம வெட்கத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால் இந்த காரியத்தை நம்ம மனதில் வைப்போம். ஒரு மென்டார் நமக்கு அவசியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.